அனைவருக்கும் வணக்கம். நாங்க டீம் ஏ குரூப்பே இளம் விஞ்ஞானிகள். நாங்க இன்னைக்கு என்னன்னா பிபிடி பிரசன்டேஷனை எங்க குரூப் மெம்பர்ஸ் கூட எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்காக வந்திருக்கோம். என் பேர் அனுஸ்ரீ, இவ அப்ஷீன், அப்ரஷாயஸ் டாஃபி, லக்ஷிதா, தனுஷியா, ஆதில் பாபு, ஜெனிஷ் இவங்க கூட எல்லாம் எங்களோட பிபிடியா மாறி மாறி நாங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு வந்திருக்கோம். இப்ப பிபிடி பிரசன்டேஷன்ல என்னோட டாபிக் என்னன்னா ரெனியூவபிள் ரெவல்யூஷன்ஸ், ரேடியன்ட் ரைஸ், the growth and potential of solar, wind and other clean energy. இப்ப என்னோட டாபிக்கோட மீனிங் என்னன்னா இப்ப சோலார், விண்ட் அந்த மாதிரி அதர் கிளீன் எனர்ஜி சோர்சஸோட growth and potential தான் நம்ம இப்ப என்னோட டாபிக்ல பார்க்க போறோம். இப்ப என்னன்னா நம்ம மாடர்ன் வேர்ல்ட், அதாவது நம்ம வேர்ல்டு இப்ப ஃபுல்லுமே சிக்னிஃபிகன்ட் அப்ரோச், எனர்ஜி ப்ரொடெக்ஷன்ல சிக்னிஃபிகன்ட் அப்ரோச்சா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே இருக்குது. இந்த ரெவல்யூஷனை தான் நம்ம ரெனியூவபிள் ரெவல்யூஷன் சொல்லுவோம். எந்த எனர்ஜி நம்ம வேர்ல்டுக்கு, அதாவது நம்ம என்விரான்மெண்டலுக்கு ரொம்ப கிளீன், சஸ்டைனபிள் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்குதோ அந்த எனர்ஜியை தான் நம்ம ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவோம். அடுத்து இப்ப ரினியூவபிள் எனர்ஜி க்ரோ ஆயிட்டே வரும்போது இது நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு நிறைய பெனிஃபிட் தருது. அது என்னன்னா எக்கனாமிக்ல பெனிஃபிட்ஸ் தருது. அடுத்து என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ். இது எப்படி என்விரான்மெண்ட் பெனிஃபிட் தருதுன்னா இப்ப நம்ம என்விரான்மெண்டல் ஹார்ம் பண்ணாது, அது மட்டும் இல்லாம இது நம்ம என்விரான்மெண்ட் எந்த பொல்யூஷனும் காஸ் பண்ணாது. அடுத்து இந்த ரெனியூவபிள் ரெவல்யூஷன் நமக்கு ஒரு க்ரூஷியல் ஸ்டெப் மார்க் பண்ணுது. அது என்னன்னா இது இந்த ரெனியூவபிள் எனர்ஜி என்னன்னா ரொம்ப கிளீன் அண்ட் சஸ்டைனபிள், ஃபியூச்சருக்குமே இது ரொம்ப கிளீன் அண்ட் சஸ்டைனபிளா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்லைட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாச்சு. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, இல்லைன்னா புரிஞ்சா எல்லாருக்கும்? நம்ம இப்ப செகண்ட் ஸ்லைட்ல பெனிஃபிட்ஸ், சேலஞ்சஸ், அடுத்து அந்த சேலஞ்சஸோட சொல்யூஷனை பார்க்கலாம். இப்ப பெனிஃபிட்ஸ் என்னன்னா ரெடியூசஸ் பொல்யூஷன். இந்த ரெனியூவபிள் எனர்ஜி, அதாவது இந்த சோலார் பேனல், விண்ட் எனர்ஜி, அடுத்து அதர் கிளீன் எனர்ஜி சோர்சஸ் என்னன்னா நம்ம என்விரான்மெண்டலுக்கு எந்த ஹார்முமே வைக்காத, அதே மாதிரி இது பொல்யூஷனையும் ரெடியூஸ் பண்ண. அடுத்து கிரியேட்ஸ் ஜாப்ஸ். இப்ப நிறைய பேர் ஜாப் இல்லாம இருக்காங்க. இப்ப இந்த ரெனியூவபிள் எனர்ஜி க்ரோ ஆயிட்டே வந்ததுன்னா அது என்னன்னா நிறைய ஜாப்ஸ் உருவாக்கும். அடுத்து இம்ப்ரூவ்ஸ் எனர்ஜி செக்யூரிட்டி. இந்த ரெனியூவபிள், இந்த சோலார் பேனல், அப்புறம் இந்த விண்ட் எனர்ஜி, அதே மாதிரி நிறைய கிளீன் எனர்ஜி சோர்சஸ் இருக்கு, ஜியோ தெர்மல், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு கிளீன் எனர்ஜி சோர்சஸ் என்னன்னா எனர்ஜி செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து இதோட சேலஞ்சஸ் என்னன்னா இன்டர்மிட்டன்ட் எனர்ஜி சப்ளை. இப்ப என்னன்னா எனர்ஜி சப்ளை சிலப்ப கான்ஸ்டன்டா இருக்காது, அது நான் கான்ஸ்டன்டா இருக்கும். எனர்ஜி சப்ளை கான்ஸ்டன்ட் இல்லாம நான் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப என்னன்னா இது ஒரு சேலஞ்சஸ். அடுத்து இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா ஸ்டோரேஜ் இஷ்யூ. இப்ப ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப சோலார் பேனல் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற எனர்ஜியை நம்ம சேவ் பண்ணும்போது அதோட ஸ்டோரேஜ் இஷ்யூஸ் இருக்கலாம். அடுத்து என்ன சேலஞ்ச்னா ஹை இனிஷியல் காஸ்ட். இந்த மாதிரியான ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது இந்த சோலார் பேனல், விண்ட் எனர்ஜி, இதெல்லாம் கொஞ்சம் ஹை காஸ்ட். அப்புறம் இந்த மாதிரி 3 சேலஞ்சஸ்க்கு சொல்யூஷனை அடுத்து நம்ம பார்க்கலாம். இப்ப பெட்டர் பேட்டரிஸ். அப்ப இந்த இன்டர்மிட்டன்ட் எனர்ஜி சப்ளை, இப்ப நான் கான்ஸ்டன்டா இருக்க எனர்ஜி சப்ளைக்கு நம்ம நல்ல அதாவது பெட்டர் பேட்டரிஸ் யூஸ் பண்ணோம்னா எனர்ஜி சப்ளை எல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கும். அடுத்து ஸ்மார்ட் கிரிட்ஸ். நம்ம ஸ்மார்ட் கிரிட்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஸ்டோரேஜ் இஷ்யூஸ்மே இருக்காது. அடுத்து இப்ப ஹை இனிஷியல் காஸ்ட். அப்ப அந்த ஹை இனிஷியல் காஸ்ட் நமக்கு கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா காஸ்ட் ப்ராப்ளமே இருக்காது. இப்ப அடுத்து என்னோட டாபிக் என்னன்னா சஸ்டைனபிள் சிஸ்டம், ஸ்மார்ட் சர்ப்ரைஸ், இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி ஃபார் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஃபிஷியன்சி. இப்போ நம்ம ஒரு ரிசோர்ஸை நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காக நம்ம பாதுகாத்து வைக்கணும்னா அதுக்கு நம்ம ஏதாவது மேனேஜ்மெண்ட் இது பண்ணணும். அப்படி நம்ம இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நான் என்ன டெக்னாலஜிஸ் எடுத்திருக்கேன்னா முதல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது என்ன பண்ணனா நம்மளுக்கு இப்போ ஒரு ரிசோர்ஸ் இருக்குன்னு வைங்களேன், அதை ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். இவ்வளோ வாட்டர் அங்கே இருக்கு அப்படின்ற போது நம்ம அந்த வாட்டர் லாஸ் ஆகாம நம்ம பாதுகாத்து வைக்கலாம். அடுத்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இதுல எப்படின்னா நமக்கு ரியல் டைம் டேட்டா கிடைக்கும். அந்த ஃபீல்ட்ல இருக்க அந்த ரியல் டைம் டேட்டா நம்மளுக்கு கிடைக்கும் போது அந்த ரிசோர்ஸ் லாஸ் ஆகாம நம்ம அதை ரெடியூஸ் பண்ணலாம். அடுத்து ஸ்மார்ட் எனர்ஜி கிரிட்ஸ். இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம எனர்ஜி யூஸ் பண்ணும் போது அதை நம்ம எஃபிஷியன்ட்டா நம்மளுக்கு வேணும். அப்ப அதை எஃபிஷியன்ட்டாவும் யூஸ் பண்ணி வேற பவர் லாஸ் ஆகாம இது தடுக்கும். அடுத்து ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர். இதுல நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ட்ரோன், ஸ்மார்ட் இரிகேஷன், இந்த மாதிரி மெத்தட்ஸ் இதுல யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது ஃபார்மிங்குமே ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைட் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதானே? ஸ்லைட் பார்க்கலாம். இப்ப அடுத்தது ஸ்மார்ட் இரிகேஷன் சிஸ்டம். இப்போ நம்ம நிறைய டெக்னாலஜி பார்த்துட்டோம். இப்ப அதுல ஒரு டெக்னாலஜி இப்போ ஐஓடி சென்சார்ஸ் எடுத்திருக்கோம்னு வைங்க. இப்ப இதுல எப்படின்னா நம்மளுக்கு இப்போ வாட்டர் சப்ளை எல்லாம் எப்படி நம்ம எப்போ தேவையோ நம்ம அப்ப அதை இது பண்ணிக்கலாம்.
இப்போ இரிகேஷன் மெத்தட்லனா இப்போ ட்ரிப் இரிகேஷன் அந்த மாதிரி நமக்கு எப்போ தேவையோ நம்ம அப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி பண்ணும். அது மட்டும் இல்லாம இப்போ வாட்டரா இருக்கட்டும், ஏதாவது ரிசோர்ஸ் இந்த மாதிரி இந்த வேஸ்டேஜ் இருக்கும். இப்போ நிறைய வந்து வேஸ்டேஜ் ஆனாலதான் நமக்கு பொல்யூஷனுமே வருது. அதெல்லாம் வந்து இது ரெடியூஸ் பண்ணும். வேற வந்து கிராப் ப்ரொடக்டிவிட்டி, கிராப்பை வந்து ப்ரொடக்டிவா வளர்றதுக்கு வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணா சில ப்ராப்ளமும் இருக்கும். இப்போ நம்ம ரூரல் ஏரியாஸ்ல பண்ணும்போது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ண வந்து நம்ம கவர்மெண்ட் பாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். நிறைய கவர்மெண்ட் பாலிசிஸுமே வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. என்னெல்லாம்னா ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன். இது என்ன பண்ணோம்னா இப்போ சிட்டிஸ்ல வந்து இந்த வாட்டர் லாஸா இருக்கலாம், அதெல்லாம் வந்து இது வந்து ரெடியூஸ் பண்ணி அந்த டெக்னாலஜியை வந்து நம்ம எஃபிஷியண்டா எப்படி யூஸ் பண்ற அப்படின்ற வந்து ஒரு கான்செப்ட் தான் இந்த மிஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜால் ஜீவன் மிஷன். இது என்னன்னா சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட். வாட்டரை வந்து எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு இந்த மிஷன் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். இது எப்படின்னா நம்ம வந்து இப்போ ஃபார்மிங் லேண்ட்ல வந்து இப்போ ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற டெக்னாலஜி லைக் ட்ரோன்ஸா இருக்கலாம், சென்சார்ஸா இருக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் இருக்கும்போது ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஈஸியா இருக்கும். அது வந்து எப்படி அவங்க வாட்டர் எப்போ போர் பண்ணணும், அவங்க வேஸ்டேஜ் ஆகாம அவங்களுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து கவர்மெண்ட் மூலமா இதெல்லாம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு பாலிசி மாதிரி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னோட டாபிக் என்னன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி இன்ஜினியரிங் சென்ட்ரல் டிசைனிங் சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ராசஸஸ். அப்படின்னா ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம சஸ்டைனபிளாகவும் ஈகோ ஃப்ரெண்ட்லியாகவும் மேக் பண்றது. இப்போ இதுல இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ இண்டஸ்ட்ரியிலையும் சரி, நம்ம வந்து ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதும் சரி, அதுல வந்து கார்பன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்புறமா ஓவர் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். இப்போ வந்து நம்ம வாட்டர், சாயில் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய வந்து யூஸ் பண்ணோம்னா இப்போ வந்து நமக்கு ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கு இருக்காது. அது வந்து ரிசோர்ஸ் டிப்ளெக்ஷன், அதாவது இருக்கிற ரிசோர்ஸ் வந்து குறையும், அப்புறமா வந்து நமக்கு ஒரு ரிசோர்ஸ் வந்து இருக்காது. அப்புறமா எக்ஸஸ் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் கன்சப்ஷன். இதுவும் அதே மாதிரிதான், நம்ம வந்து தேவைக்கு அதிகமா எலக்ட்ரிசிட்டியை வந்து வாட்டரை வந்து யூஸ் பண்றது. அப்புறமா பிளாஸ்டிக் அண்ட் கெமிக்கல் பொல்யூஷன். இது வந்து நம்மளோட ஃபால்ட்னால, இது வந்து நம்ம பிளாஸ்டிக் எல்லாம் அங்கங்க தூக்கி எறியும், அதனால வந்து பிளாஸ்டிக் பொல்யூஷன், கெமிக்கல் பொல்யூஷன் இதெல்லாம் ஏற்படுது. இப்போ இதுல இருக்க இம்பாக்ட்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்ல கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங். இப்போ கார்பன் எமிஷன்னால நமக்கு வந்து கிளைமேட் சேஞ்சும் குளோபல் வார்மிங்கும் ஏற்படுது. அப்புறமா ரிசோர்ஸ் டிப்ளெக்ஷன். இது நான் வந்து ஏற்கனவே சொன்னேன். இப்போ வந்து நம்ம அதிகமா நம்ம நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா ரிசோர்ஸ் வந்து குறையுது. ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். இது வந்து நம்ம பிளாஸ்டிக் பொல்யூஷன்னாலையும் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போ நம்ம பிளாஸ்டிக்கை வந்து தண்ணியில தூக்கி எறிஞ்சோம்னா அதுல வந்து வாட்டர் பார்ன் டிசீஸ் வருது, அப்புறமா ஏர் பார்ன் டிசீஸ் இதெல்லாம் வந்து வருது. அப்புறமா என்விரான்மெண்டல் பொல்யூஷன். ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நமக்கும் வரும், அனிமல்ஸுக்கும் வரும். அந்த மாதிரி பொல்யூஷனால என்விரான்மெண்டெல்லாம் நல்லா வந்து அஃபெக்ட் ஆகுது. இப்போ இதுக்கு சஸ்டைனபிளா நம்ம என்னெல்லாம் சொல்யூஷன் தரலாம்? பேம்பு. இப்போ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வுட் யூஸ் பண்றதுக்கு பதிலாக நம்ம வந்து பேம்பு யூஸ் பண்ணலாம். இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அப்புறமா ரீசைக்கிள் ஸ்டீல். இது வந்து ஒரு ஸ்டீலை வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்டீலை மெல்ட் பண்ணி அல்லது வந்து ரீப்ராசஸ் பண்ணி இந்த ரீசைக்கிள் ஸ்டீலை வந்து மேக் பண்ணலாம். இது வந்து நம்ம இன்னொரு ஸ்டீல் மேக் பண்ணணும்னா அதுக்கு வந்து நியூவா ரா மெட்டீரியல்ஸ் எடுத்து, அதனால வந்து நமக்கு ரிசோர்ஸ் வந்து குறையும். இதனால நம்ம இந்த ரீசைக்கிள் ஸ்டீலை யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டீலை வந்து டாடா ஸ்டீல் கம்பெனிலையும் ஆர்சிலோமிட்டால் கம்பெனிலையும் இது யூஸ் பண்றாங்க. அப்புறமா ஜியோ பாலிமர் சிமெண்ட். இப்போ நார்மல் சிமெண்ட் எல்லாம் எதுல மேக் பண்றாங்கன்னா லைம் ஸ்டோனை வந்து எரிச்சு அதுல தான் மேக் பண்றாங்க. அதனால வந்து நமக்கு வந்து கார்பன் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஜியோ பாலிமர் சிமெண்ட் வந்து ஃப்ளை ஆஷ் வச்சு மேக் பண்றாங்க. இது வந்து நம்ம கார்பன் எமிஷன் வந்து நல்லா குறைக்குது. அப்புறமா எல்இடி லைட்னிங் அண்ட் பிஎல்டிசி ஃபேன்ஸ். எல்இடி லைட்னிங் வந்து நம்ம இப்போ சாதா குண்டு பல்ப் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு பதிலாக இந்த எல்இடி லைட்னிங்கா யூஸ் பண்ணலாம். இந்த குண்டு பல்ப் எல்லாம் வந்து நமக்கு வந்து நிறைய எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இழுக்கும். அப்புறமா வந்து நமக்கு வீட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாம் அதிகமாகும். அதுக்கு வந்து நம்ம இந்த எல்இடி லைட்டிங் வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறமா பிஎல்டிசி ஃபேன். இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பிரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட். இந்த பிஎல்டிசி ஃபேன் வந்து நார்மல் ஃபேனோட வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கம்மியாக தான் இழுக்கும், அந்த எல்இடி லைட் மாதிரி. நார்மல் ஃபேன் வந்து இண்டக்ஷன் மோட்டார் யூஸ் பண்றாங்க. அப்புறமா பயோகேஸ் அண்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். பயோகேஸ் வச்சு நம்ம வந்து குக் எல்லாம் பண்ணலாம். இப்போ பயோகேஸ் எப்படி செய்வாங்கன்னா ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், இப்போ கவு டங், வெஜிடபிள் வேஸ்ட் இதெல்லாம் வச்சு பயோகேஸ் மேக் பண்றாங்க. இந்த பயோகேஸ் மேக் பண்ற ப்ராசஸுக்கு பேரு அனரோபிக் டைஜஷன். அப்புறமா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்.
இப்போ வந்து நம்ம மழை நீரை சேமிக்கலைன்னா வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு மழையே இல்லாம போயிடலாம் அல்லது தண்ணியே இல்லாம போயிடலாம். அதனால வந்து நம்ம வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து கடைபிடிக்கணும். இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்ல நம்ம வந்து இந்த ரெயின் வாட்டரை வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறது பேரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அப்புறமா லோ விஓசி பெயிண்ட்ஸ் அண்ட் இன்டோர் பிளான்ட்ஸ். இப்போ விஓசி பெயிண்ட்ஸ்னா என்னன்னா வாலண்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட். இப்போ நார்மல் பெயிண்ட்ஸ்லாம் வந்து நிறைய வந்து கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த லோ விஓசி பெயிண்ட் வந்து கம்மியாக தான் கெமிக்கல் காம்பவுண்ட் யூஸ் பண்றாங்க. இதனால வந்து நமக்கு என்விரான்மெண்டல் பொல்யூஷன் வந்து குறையுது. அப்புறமா இன்டோர் பிளான்ட்ஸ். இப்போ நம்ம இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கிற மூலமா நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த இன்டோர் பிளான்ட்ஸ்ல வந்து அப்சர்வ் பண்ணி நமக்கு வந்து பியூரா வந்து ஆக்சிஜன் வந்து தருது. இது வந்து கார்பன் டை ஆக்சைடு மட்டும் கிடையாது, அந்த வெளியில இருந்து வர ஹார்ம்ஃபுல் பொல்யூட்டன்ஸ்லாம் வந்து இது வந்து அப்சர்வ் பண்ணி நமக்கு வந்து பியூரா வந்து ஆக்சிஜனை மாத்தி தருது. இப்போ இந்த சஸ்டைனபிள் டிசைனிங் மூலமா நமக்கு வந்து நிறைய நல்லது இருக்கு. இந்த டிசைனிங் வந்து நம்ம பில்டிங்ஸ் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் இதுலலாம் மட்டும் இல்ல நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து என்னோட டாபிக் வந்து கிளீன் எனர்ஜிஸ் கரேஜியஸ் கால் ரெடியூசிங் ரிலையன்ஸ் ஆன் ஃபாசில் ஃபியூல்ஸ் அண்ட் தேர் என்விரான்மெண்டல் இம்பாக்ட். ஃபர்ஸ்ட் வந்து கிளீன் எனர்ஜினா என்ன? ஸோ கிளீன் எனர்ஜி அப்படின்னா நம்ம வந்து ஹியூமன் ஹெல்த் என்விரான்மெண்ட் அதுக்கெல்லாம் வந்து ஹார்ம்னஸ் கொடுக்காம ஒரு எனர்ஜி இருக்கிறது வந்து கிளீன் எனர்ஜி. ஸோ இந்த கிளீன் எனர்ஜி வந்து சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ பவர், அப்புறமா பயோமாஸ். சோலார் எனர்ஜி அப்படின்னா சன்லைட்டை வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியா வந்து கன்வெர்ட் பண்றது வந்து சோலார் எனர்ஜி. இது வந்து நம்ம சோலார் பேனல் மூலமா சன்லைட்டை வந்து எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணலாம். அப்புறமா விண்ட் எனர்ஜி. விண்ட் எனர்ஜி அப்படின்னா விண்ட் எனர்ஜி, அதாவது விண்டை வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்றது வந்து விண்ட் எனர்ஜி. ஸோ இது வந்து நம்ம விண்ட் டர்பைன்ஸ் மூலமா இந்த விண்டை வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணலாம். அப்புறமா ஹைட்ரோ பவர். ஹைட்ரோ பவர்னா அந்த ஃப்ளோயிங் வாட்டரை வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்றது வந்து ஹைட்ரோ பவர். பயோமாஸ்னா ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்றது பயோமாஸ். ஸோ இப்போ வந்து ஃபாசில் ஃபியூல்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஹியூமன்ஸ் வந்து டெய்லியுமே எனர்ஜியை வந்து டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஃபாசில் ஃபியூல்ஸ் லைக் கோல், பெட்ரோலியம், அப்புறமா நேச்சுரல் கேஸை வந்து டெய்லியும் நம்ம யூஸ் பண்றோம். குக்கிங், எலக்ட்ரிசிட்டி, இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லாமே நம்ம வந்து இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து ஆனா என்விரான்மெண்ட் அப்புறமா ஹியூமன் ஹெல்த்துக்குலாம் ரொம்பவுமே இது வந்து பாதிப்பு கொடுக்கும். நம்ம வந்து இந்த ஃபாசில் ஃபியூல்ஸை பர்ன் பண்ணும்போது இது வந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். அந்த கார்பன் டை ஆக்சைடு என்விரான்மெண்ட் அதாவது அட்மாஸ்பியரோட மிக்ஸ் ஆகும்போது ஏர் பொல்யூஷன் இருக்கும். ஸோ அந்த ஏரை வந்து நம்ம பிரீத் பண்ணும்போது நமக்கு லங் டிசீஸ், ஹார்ட் டிசீஸ், அப்புறமா பிரீத்திங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்புறமா இது வந்து ஃப்ளட், ட்ராட், இர்ரெகுலர் ரெயின்ஃபால், குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் காஸ் பண்ணும். ஸோ குளோபல் வார்மிங் அப்படின்னா எர்த்தோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுறது வந்து குளோபல் வார்மிங். கிளைமேட் சேஞ்ச்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ஒரே கிளைமேட் இருந்துட்டு அப்புறமா திடீர்னு ஒரு வேற கிளைமேட் சேஞ்ச் ஆகுறது வந்து கிளைமேட் சேஞ்ச். இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்னால சில்ட்ரன்ஸ் ரொம்பவுமே எல்டர் பீப்புள் எல்லாம் ரொம்பவுமே அவங்க வந்து பாதிக்கிறாங்க. ஏன்னா அந்த சில்ட்ரன்ஸ் அப்புறமா எல்டர்ஸ் பீப்புளுக்குலாம் அந்த அளவுக்கு இம்யூனிட்டி இருக்காது. ஏன்னா நமக்கு இருக்கிற இம்யூனிட்டி பவருக்கு அளவுக்கு அவங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து ரொம்பவுமே அஃபெக்ட் பண்ணும். அப்புறமா நம்ம எப்போ வந்து இந்த மைனிங், ட்ரில்லிங்லாம் பண்ணி இந்த ஃபாரஸ்ட்ல இருந்து ஃபாசில் ஃபியூல்ஸ் எடுக்கிறோமோ, ஸோ இது வந்து ஃபாரஸ்ட்டுமே டேமேஜ் பண்ணும். ஸோ நம்ம மைனிங் பண்ணி இந்த அதாவது இந்த கோல், பெட்ரோலியம்லாம் நம்ம வந்து எடுக்கும்போது அங்க இருக்கிற அந்த ட்ரீஸ்லாம் டேமேஜ் ஆகி அது அங்க வாழ்ற வைல்ட் லைஃபுக்குலாம் இது வந்து ரொம்பவே டேமேஜ் கொடுக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வந்து கிளீன் எனர்ஜி யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து அந்த கிளீன் எனர்ஜி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த சோலார், விண்டு, ஸோ இந்த மாதிரி கிளீன் எனர்ஜி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது இது வந்து ப்ரொடியூஸ் லிட்டில் பொல்யூஷன். எப்படின்னா நம்ம வந்து இந்த சோலார் பேனல், விண்ட் டர்பைன் எல்லாம் மேக் பண்ணும்போது அதுக்கு வந்து இந்த கொஞ்சம் பொல்யூட் மேக் பண்ணும். பட் வந்து நமக்கு இது ரொம்பவே அந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி ஏர் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சா? என்னோட டாபிக் வந்து கிரீன் ஆர்கிடெக்சர் அண்ட் இட்ஸ் ஸ்பேஷியஸ் ஸ்பேஸ். பில்டிங் என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ். கிரீன் பில்டிங்ஸ் இன்க்ரீஸ் ப்ராப்பர்ட்டி வேல்யூ. ஒரு சாதாரண பில்டிங்கோட கிரீன் பில்டிங்க்கு ப்ராப்பர்ட்டி நிறைய உண்டு. அண்ட் ரெடியூஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட். இந்த கிரீன் பில்டிங்கை ஆப்ரேட் பண்ணதுக்கு காஸ்ட் ரொம்ப அதிகமா தேவைப்படாது. இப்போ சோலார் பேனல் யூஸ் பண்றதுனால எலக்ட்ரிசிட்டி பில் குறையும். அப்புறம் தே ஆல்சோ சப்போர்ட் ஜாப் கிரியேஷன். இப்போ கிரீன் பில்டிங்ஸ்னு பார்த்தோம்னா அதுக்கு நிறைய ஜாப் எல்லாம் தேவைப்படும். அதனால அது ஜாப் கிரியேஷனுக்கு நல்ல பூஸ்டா இருக்கும். அடுத்தால பேரியர்ஸ் டு கிரீன் பில்டிங்ஸ். இப்போ எல்லாருக்குமே அது கிரீன் பில்டிங்ஸ்னா என்னன்னே தெரியாது. அதுக்கு ஒரு பிளானே என்னன்னு அவங்களுக்கும் தெரியாது. லேக் ஆஃப் அவேர்னஸ். லிமிடெட் கவர்மெண்ட் சப்போர்ட். இந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணாது. அது வந்து கொஞ்சம் தான் சப்போர்ட் பண்ணும்.
இப்போ எப்படின்னா டேக்ஸை குறைக்கிறது அந்த மாதிரி தான் சப்போர்ட் பண்றோம். ஷார்டேஜ் ஆஃப் ஸ்கில்டு லேபர், நிறைய பேருக்கு இது தெரியாது, அதனால லேபர்ஸும் நிறைய வரமாட்டாங்க. அப்புறம் ஒரு பெரிய சேலஞ்ச் ஹையர் இனிஷியல் காஸ்ட். இந்த இனிஷியல் காஸ்ட் அதிகமா இருந்ததுனால தான் எல்லாருமே வரமாட்டேங்கிறாங்க. எக்கோ ஃப்ரெண்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், நம்ம இதுக்கு பேம்பு, ரீக்ளைம் வுட், அப்புறம் ரீசைக்கிள் ஸ்டீல்ஸ் அண்ட் க்ராக் எல்லாம் யூஸ் பண்ணா இது ரொம்ப சஸ்டைனபிளா இருக்கும். இப்போ ரீசைக்கிள் ஸ்டீல்ஸ் வந்து நிறைய டாடா கம்பெனிகள் அந்த இதுலயும் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறம் லோக்கலி சோர்ஸ்ட் மெட்டீரியல், லோக்கல் சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணியும் இதை நாம எடுக்கலாம். அப்புறம் கிரீன் பில்டிங்ஸ் தேவை. பில்டிங்ஸ் வந்து நிறைய லார்ஜ் போர்ஷன் ஆஃப் வேர்ல்ட சரௌண்ட் பண்ணும். இது இன்க்ளூடிங் வாட்டர், எனர்ஜி அண்ட் ரா மெட்டீரியல். தே ஆல்சோ ப்ரொடியூஸ் சிக்னிஃபிகண்ட் வேஸ்ட். அது நிறைய வேஸ்ட்டும் ப்ரொமோட் பண்ணும். அதுக்கப்புறம் கிரீன் ஹவுஸ் எஃபிஷியன்ஸும் யூஸ் பண்ணும். மேக்கிங் சஸ்டைனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் எசென்சியல். இது வந்து நிறைய சஸ்டைனபிள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் எசென்சியலா இருக்கும். டாபிக் வந்து சர்க்குலர் எக்கானமி, ப்ளூ பிரிண்ட் ஃபார் சஸ்டைனபிள் ஃபியூச்சர். இது மீனிங் என்னன்னா சுற்றுச்சூழல் பொருளாதாரம். இப்போ டே டு டே வந்து எக்கனாமி வந்து ஏறது குறையிறது அதில் மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம சஸ்டைனபிளா இது எப்படி எடுத்துட்டு போறோம்னா, இப்போ வந்து மக்கள் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து டேக் க்ளோஸ் டு லூப் அப்படின்னா எப்படின்னா டேக் பேக் டிஸ்போஸ் அப்படின்னா அவங்க வந்து ஒரு செல்போனை இப்போ வாங்கினாங்கன்னா அவங்க வந்து அது ஒருவேளை அது கிராக் உடஞ்சிருச்சனோ இல்லை சிம் கார்டு போச்சுனோ உடனே அதை தூக்கி போட்டுருவாங்க. இது வந்து நம்ம சஸ்டைனபிளா எப்படி பண்ணோம்னா அது க்ளோஸ் டு லூபா ஆகும். எப்படின்னா இப்போ ரீயூஸ், ரிப்பேர், ரீசைக்கிள். இப்போ வந்து நம்ம ஒரு திங்ஸ் ஒரு மொபைல் வாங்கணும்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் வாங்கணும்னா இப்போ அதுல ஒரு ஸ்கிரீன் உடஞ்சிருச்சோ, இப்போ வந்து நம்ம வந்து அதை ரிப்பேர் பண்ணலாம். ரிப்பேர் பண்ணி அது திருப்பியும் இது பண்ணலாம். இப்போ அதை ரிப்பேரே பண்ண முடியலன்னா அது வந்து நம்ம இப்போ பிளாஸ்டிக், அதுல இருக்கிற பிளாஸ்டிக் தனியா, ஸ்டீல் தனியா, மெட்டல் தனியா எடுத்தோம்னா அது திரும்ப ரீசீல் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ வந்து இதே மாதிரி பண்றதுனால வந்து நம்மளுக்கு இந்த ரீசைக்கிள் சஸ்டைனபிள் வந்து எக்கனாமில இருந்து வேஸ்டே இருக்காது மொத்தத்துல. இப்போ இந்த மொபைல் ஃபுல்லா ரீசைக்கிள் பண்றதுனால வேஸ்ட் எதுவுமே இருக்காது. நம்ம திருப்பி ரீஜெனரேட்டே பண்ணிட்டே இருக்கலாம். இப்படி பண்றதுனால இப்போ இது தூக்கி போறதுனால இந்த பிளாஸ்டிக் வந்து டீகம்போஸ் ஆகாம என்விரான்மெண்ட்ல வந்து அது ரீஜெனரேட் ஆக ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ நம்ம அது வேஸ்டே ப்ரொடியூஸ் ஆகலைன்னா நேச்சர் வந்து ரீஜெனரேட்டுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு திங்ஸ் எடுக்க போகும் போது அது ரொம்ப லாங்கிட்டியூடா இருக்கணும். அப்படின்னா லைஃப் ஸ்பேன் ரொம்ப நிறைய இருக்கணும். அப்போதான் வந்து அது டக்கு டக்குன்னு வேஸ்ட் ரீசைக்கிளுக்கு யூஸ் பண்ணாம இருக்கலாம். இப்போ ஒரு ஷேர் வந்து லோ குவாலிட்டியில யூஸ் பண்ணாங்கன்னா இப்போ உடஞ்சிருச்சுன்னா உடனே நம்ம ரீசைக்கிள் கொடுத்துருவோம். இப்போ அதே மாதிரி இல்லாம ஒரு லாங்கிட்டி ரொம்ப ஹை குவாலிட்டியில மேட் பண்ணிட்டு பண்ணாலும் அது ரொம்ப லைஃப் ஸ்பேன் நிறைய இருக்கும். அதனால திருப்பி திருப்பி உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நேச்சர் வந்து ரினியூவல் பில்ட் சஸ்டைனபிள் சப்ளை செயின்ஸ். இப்போ வந்து ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு சஸ்டைனபிள்ஸ் இருக்கு. இப்போ மொபைல் உண்டாக்கணும்னா அதுக்கு தேவையான மெட்டல்ஸ் எடுக்கணும், அதுக்கு தேவையான பிளாஸ்டிக்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி அது எடுக்கிறதுக்காக டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இதே மாதிரி எல்லாம் எக்கனாமிக்ல வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அது வந்து சஸ்டைனபிளா நம்ம இது பண்ணுவோம். இப்போ ட்ராக்ஸ் இப்போ மொபைல் வாங்க மெட்டல் வச்சு நம்ம ஒரு இடத்துல இருந்து வாங்கணும்னா இப்போ அதுக்கு டிரான்ஸ்போர்ட் கார்பன் எமிஷன் இருக்கும். அது வந்து நம்ம மினிமைஸ் பண்ணணும்னா எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சஸ்டைனபிள் சேஞ்ச் இது மேக் பண்ணும். அடுத்து இது ஃபியூச்சர்ல விஷன்ஸ் அப்படின்னா எதிர்காலத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா இது இதே மாதிரி நம்ம சஸ்டைனபிள் சேஞ்ச் இல்லைன்னா சர்க்குலர் எக்கானமி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா 2050ல வேர்ல்டு வைட்ல வந்து கார்பன் எமிஷன் அது வந்து 40% கம்மியாயிடும். அது இல்லாம நம்ம வந்து எஃபிஷியன்சி நம்ம ரிசோர்ஸ் யூஸ் பண்றது பிசினஸ் மாடல்ஸ். அப்படின்னா இப்போ நம்ம புது புது ஐடியாஸ் யூஸ் பண்ணும்போது இப்போ பிளாஸ்டிக் எப்படி புது புது ஐடியாஸ் யூஸ் பண்ணும்போது புது புது ஜாப்ஸ் உருவாகும். இதனால நிறைய பேருக்கு வந்து அடுத்தடுத்து ஜாப்ஸ் கிரியேட் பண்ணது நிறைய டைம் எடுக்கும். எக்கனாமிக் சர்க்குலர் ஸ்டாண்டர்ட் பை 2030 இதே மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கண்டிப்பா நிறைய பீப்புள்ஸ் வந்து அவேர்னஸால இது பண்ணுவாங்க. அது இல்லாம ஸ்கில்டு லேபர்ஸ் இது வரும். அதனால நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் இது வந்து ஒரு பிசினஸாவே ஆக்கலாம் 2030ல. இது இந்த பேலன்ஸ் growth வந்து பிளானட்டரி ஹெல்த்துக்கு ரொம்ப உபயோகமானது. எப்படின்னா இப்போ ஹெல்த் பிளானட்டரி வந்து என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி இதெல்லாம் சேர்ந்தா இது இருக்கும். இப்போ நம்ம இந்த இதுல இருந்து ஒரு இது எடுத்தா கூட கண்டிப்பா growth வந்து பிளானட்டரி ஹெல்த் கரெக்டா இருக்காது. இப்போ நம்ம இதுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்து என்விரான்மெண்ட்ல வேஸ்ட் கிரியேட் பண்ணாம அதை எலிமினேட் பண்ணி அதுக்கு பதிலா ரீசைக்கிள், ரீயூஸ் 3 hours யூஸ் பண்றோம்னா கண்டிப்பா இந்த பிளானட்டரி ஹெல்த் வந்து பேலன்ஸா இருக்கு. எனக்கு டாபிக் வந்து வேஸ்ட் டு வெல்த் வண்டர்ஃபுல் வே டெக்னாலஜிஸ் ஃபார் கன்வெர்ட்டிங் வேஸ்ட் இன்டு வேல்யூபிள் ரிசோர்சஸ். ஃபர்ஸ்ட் இதை நம்ம பார்த்தோம்னா பெனிஃபிட்ஸ். இதுல வந்து என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்னா லேண்ட் ஃபில்ஸ் ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் எப்படின்னா நம்ம இப்போ ஒரு பிளாஸ்டிக் பென் எடுத்துட்டோம்னா அதை வந்து சர்க்குலர் எக்கனாமி வச்சு நம்ம வந்து ரீயூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பிளாஸ்டிக் பென்ஸ் யூஸ் பண்ணி அதை மெல்ட் பண்ணி நம்ம பிளாஸ்டிக் சேர்ஸ், ஸ்டூல்ஸ் அது மாதிரி நிறைய திங்ஸ் கிரியேட் பண்ணலாம். வேற வேல்யூபிள் ரிசோர்சஸ் ரிகவர் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு சில பேர் வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இப்போ எலக்ட்ரானிக்ஸ், ஃபோன்ஸ், மொபைல், கம்ப்யூட்டர்ஸ்
இது மாதிரில இருக்கிறதுல எல்லாம் சில இவேஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து வேல்யூபிள் ரிசோர்சஸ் அப்டைன் பண்ண முடியும். லைக் கோல்ட், சில்வர், காப்பர், இது மாதிரி கொஞ்சம் நிறைய ரிசோர்சஸ் எல்லாம் நம்ம அப்டைன் பண்ண முடியும். அதை வச்சு நம்ம அடுத்தது வந்து நெக்ஸ்ட் இப்போ மொபைல் போன்ல இருந்து அப்டேட் பண்ணது வேற நெக்ஸ்ட் திருப்பி அந்த மொபைல் போன் பண்ணணும்னா அந்த ரிசோர்சஸ் வச்சு அதை வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு ரிசோர்ஸ் கன்சர்வ் ஆகும். அதுக்கப்புறம் இதை வந்து பண்றதுக்கு நம்மளுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணலாம். லைக் ஆனோரோபிக் டைஜஷன். இதுல வந்து என்னன்னா நம்ம இப்போ ஃபுட்டை கலெக்ட் பண்ணிட்டு அதை வந்து அந்த டைஜஸ்டருக்குள்ள போட்டா அந்த டைஜஸ்டர் என்ன பண்ணுவோம்னா அதுலயே கொஞ்சம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அது வந்து அந்த ஃபுட்டை ஆர்கானிக் ஃபுட்டை வந்து இது பிரேக் டவுன் பண்ணிட்டு அதுல ஒரு கேஸ் கிடைக்கும். அது வந்து மீத்தேனும் CO2க்கு மிக்சர் ஆஃப் கேஸ். அந்த கேஸை வந்து நம்ம குக்கிங் யூஸ் பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மீதி வேஸ்ட் எல்லாம் நம்ம வந்து ஃபர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணலாம் அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இம்பேக்ட்ஸ். இதுல வந்து டிக்ரீஸ்ட் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ், டிக்ரீஸ்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ். எப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்ம இப்போ வந்து இருக்கிற இதை வச்சு இன்னொரு இது பண்ணும்போது நம்மளுக்கு அது பண்றதுக்குள்ள திருப்பி அந்த கெமிக்கல்ஸ் கிடைக்கணும்னு தேவையில்லை. அதுக்கப்புறம் ட்ரேசபிலிட்டி. இதை வச்சு நம்மளுக்கு வந்து ஃபோர்காஸ்டிங் அது மாதிரி கொஞ்சம் ட்ரேசபிலிட்டிஸும் பண்ண முடியும். இதுல ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம்னா சில சிட்டிஸ்ல எல்லாம் வந்து இப்ப செக்ரிகேட் பண்ண மாட்டாங்க வேஸ்ட்ல. ஃபுட் வேஸ்ட் தனியா போட மாட்டாங்க, பிளாஸ்டிக் வேஸ்ட் தனியா போட மாட்டாங்க. இப்ப அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கும் போது நம்மளுக்கு வந்து சரியா செக்ரிகேட் பண்ணி எடுக்க முடியாதனால அந்த ஆனோரோபிக் டைஜஸ்டர் அதுல எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது அந்த டெக்னாலஜிஸ். ஸோ அது நம்ம கண்டிப்பா அது லேண்ட்ஃபில்லா வேஸ்ட் ஆகி தான் போயிடும். ஸோ இது ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வேற இது வந்து வீக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் EPR. இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா எக்ஸ்டெண்ட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுல வந்து எப்படின்னா இந்த இது வந்து இது என்னன்னா ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோம்னா அதை வச்சு திருப்பியும் இன்னொரு இது பண்றதுதான் இந்த இதுக்கு ப்ராசஸ். அதுக்கப்புறம் இதுக்கு சொல்யூஷன்ஸ் என்னெல்லாம்னா இப்போ நம்ம வந்து கேம்பெயின்ஸ் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணலாம். சிட்டிஸ்ல எல்லாம் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணி இது மாதிரி டெக்னாலஜிஸ் இருக்கு. இது மாதிரி இப்போ நம்ம வந்து சின்ன குழந்தைங்கள வீட்டில் இருக்கும்போது அவங்களே வந்து ஒரு பென் இல்லைன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அதை வச்சு அவங்களே கிரியேட்டிவா ஏதாவது பண்ணும்போது நம்மளுக்கு லேண்ட் ஃபில்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து இந்தியாவில் வந்து ஒரு கேம்பெயினும் நடத்திட்டாங்க, ஸ்டார்ட் அப் பிளான் மாதிரி. அது வந்து கரோ சம்பா. அது வந்து 2017 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா மேக் இட் பாசிபிள். இது வந்து எப்படின்னா எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸ் ஸ்மார்ட் போன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ் அதுக்கு கூட எல்லாம் பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் பண்ணி அதுக்கு கூட இன்னொரு சாஃப்ட்வேர் ஹெல்ப் பண்ணும், மைக்ரோசாஃப்ட் ஆசர். இது வந்து என்னன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் ஆசர் வந்து செக் பண்ணும் இப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாம் பார்ட்னர்ஷிப்ஸ் வச்சிருக்க கம்பெனிஸ் எல்லாம் உண்மையிலே ரீயூஸ் பண்றாங்களா, அந்த ரிசோர்சஸ் எல்லாம் ரீயூஸ் பண்ணி அதை யூஸ் பண்றாங்களா. அப்ப நமக்கு ரிசோர்ஸ் எல்லாம் கன்சர்வ் ஆகும்ல. அதுதான். புரிஞ்சுதா? இப்போ நீ வந்து இந்த ரினியூவபிள் ரெவல்யூஷன் பத்தி சொன்ன, அதுல வந்து நீ நிறைய டெக்னாலஜியை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்ட. இப்போ அந்த டெக்னாலஜியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன சேலஞ்ச் நம்ம ஃபேஸ் பண்றோம்? இப்போ இதுல இருக்க மேஜர் சேலஞ்ச் என்னன்னா இன்டர்மிட்டன்ட் எனர்ஜி. அப்படின்னா நமக்கு எனர்ஜி சப்ளை ஆகுறது கான்ஸ்டன்டா இருக்காது, நாட் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப இது ஒரு சேலஞ்சா நமக்கு இருக்கும். அப்புறம் ஹை இனிஷியல் காஸ்ட். இப்போ சோலார் பேனலா இருக்கட்டும், விண்ட் மில்லா இருக்கட்டும், இந்த ரெண்டுமே ஹை காஸ்ட். அப்ப இதுவுமே நமக்கு ஒரு சேலஞ்சா இருக்குது. அப்புறம் ஸ்டோரேஜ் இஷ்யூஸ். இப்போ இந்த எனர்ஜி என்ன நமக்கு சோலார் பேனல், விண்ட் மில் இதெல்லாம் கிடைக்க எனர்ஜியை நமக்கு ஸ்டோரேஜ் பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்டோரேஜ்லயே கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அப்ப இதுவுமே ஒரு சேலஞ்சா நமக்கு இருக்குது. என்ன சொல்யூஷன் இருக்கு இந்த சேலஞ்சுக்கு? இப்ப இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா இன்டர்மிட்டன்ட் எனர்ஜி. அதுக்கு நம்ம என்ன இன்டர்மிட்டன்ட் எனர்ஜிக்கு நம்ம கொஞ்சம் பெட்டர் பேட்டரிஸ் யூஸ் பண்ணலாம், நல்ல நல்ல புதிய பேட்டரிஸ் யூஸ் பண்ணா இந்த இன்டர்மிட்டன்ட் அது கான்ஸ்டன்டா இருக்கு எனர்ஜி சப்ளை. அப்போ அந்த இஷ்யூஸ் நமக்கு சால்வ் ஆகிரும். அப்புறம் ஹை இனிஷியல் காஸ்ட். அதுக்கு நமக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இதுவுமே இந்த இஷ்யூஸ்மே நமக்கு சால்வ் ஆகிரும். அடுத்து நம்ம ஸ்மார்ட் கிரிட்ஸ், அதாவது இந்த ஸ்டோரேஜ் இஷ்யூஸ் எல்லாமே ஸ்மார்ட் கிரிட்ஸ் யூஸ் பண்ணோம்னா அந்த இஷ்யூஸ்மே நமக்கு சால்வ் ஆகிரும். இப்போ இந்த ரினியூவபிள் எனர்ஜி நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஏன்னா இதுல நிறைய சேலஞ்சுமே இருக்கு. அப்புறம் இது இம்பார்ட்டண்டா இருக்கு.
ஏன் ரினியூபிள் எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இப்போ ரினியூபிள் எனர்ஜி அந்த ரினியூபிள் எனர்ஜிங்கிறது கிளீன் சஸ்டைனபிள் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி. இது நம்ம என்விரான்மெண்டலுக்கு எந்த ஹார்முமே தராது. அதே மாதிரி இது பொல்யூஷனுமே தராது. இது ரெடியூசஸ் பொல்யூஷன் இந்த ரினியூபிள் எனர்ஜி. அப்ப இது நமக்கு என்விரான்மெண்டல் இம்பாக்ட் தராது. சேலஞ்சஸ் இருக்கு, அதுக்கான நம்ம சொல்யூஷன் யூஸ் பண்ணோம்னா சேலஞ்சஸ் சால்வ் ஆகிடும். அப்ப என்னன்னா அதனாலதான் இந்த ரினியூபிள் எனர்ஜி நமக்கு எந்த ஹார்முமே தரல, ரெடியூசஸ் பொல்யூஷன். அதனால இந்த ரினியூபிள் எனர்ஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இம்பார்ட்டன்டா இருக்கு. புரிஞ்சுதா உனக்கு? நான் சொல்லி நீ வந்து உன்னோட டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட. ஸோ இப்போ வந்து அந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி வந்து எப்படி ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு? இப்போ நம்ம இனோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் நம்ம ஏன் யூஸ் பண்றோம்னா, இப்போ நம்ம ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னு வையேன். அதுல வந்து இப்போ நம்ம நிறைய அங்க வேஸ்ட் ஆகும், வாட்டர் வந்து சப்ளை வேஸ்ட் ஆகும். ஏன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து எவ்வளோ அதுல வந்து கிராப்ஸ்க்கு வந்து வாட்டர் எவ்வளோ லெவல் கொடுக்கணும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுன்றனால அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வச்சு வாட்டர் சப்ளை பண்ணுவாங்க. ஆனா அப்படி பண்ணும்போது நிறைய வாட்டர் கூட வேஸ்ட் ஆகும். வேற இது பண்ணும்போது அந்த ரிசோர்ஸ் அந்த மேனேஜ் பண்ற இது கூட அந்த ரிசோர்ஸ் வந்து வேஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போ நம்ம இனோவேட்டிவ் டெக்னாலஜி எக்ஸாம்பிள் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து என்ன பண்ணும், நம்மளுக்கு வந்து அந்த ட்ரோன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ட்ரோன் யூஸ் பண்ணும்போது அப்போ ட்ரோன் வந்து இப்படி அந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல இருக்க எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ரியல் டைம் டேட்டா ஐஓடி யூஸ் பண்ணும்போது ரியல் டைம் டேட்டா கிடைக்கும். அப்ப அந்த டேட்டாலாம் வச்சு நம்ம என்ன இப்போ ஃபார்மர்ஸ் வந்து டேட்டா அவங்க கலெக்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அப்ப இன்னைக்கு வந்து இவ்வளவு அளவுக்கு நம்ம கிராப்ஸ்க்கு வந்து வாட்டர் போர் பண்ணணும், இப்போ இவ்வளவு ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு வாட்டர் வேஸ்ட் ஆகாது, வேஸ்டேஜ் வந்து கம்மியா இருக்கு. இந்த இனோவேட்டிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து வேஸ்டேஜ், ஏன்னா இப்போ நம்ம மெயினா ரிசோர்ஸ் வந்து மேனேஜ் பண்றதுனால இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டியது வந்து வேஸ்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணணும். இப்போ அந்த வேஸ்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த இனோவேட்டிவ் டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணும். வேற இப்போ நம்ம ஸ்மார்ட் கிரிட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு வையேன், அதுல வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி இப்போ நம்ம ட்ரோன்ஸா இருக்கட்டும் சென்சார்ஸ்ல யூஸ் பண்ணும்போது நமக்கு எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் ஆகலாம். அப்ப அதுக்கு வந்து நம்ம ஸ்மார்ட் கிரிட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த எலக்ட்ரிசிட்டி நமக்கு எஃபிஷியண்டா கிடைக்கும். ஆனா நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அந்த லாஸை வந்து இது ரெடியூஸ் பண்ணும். இதனாலதான் நம்ம வந்து இனோவேட்டிவ் டெக்னாலஜி எடுத்திருக்கோம். இப்போ இதுலயும் வந்து நிறைய சேலஞ்சும் கூட இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம ரூரல் ஏரியா, இப்போ நம்ம அர்பன் ஏரியால நம்மளால அது பிளேஸ் பண்ண முடியும். ஆனா இப்ப நம்ம ரூரல் ஏரியா போனோம்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த நம்ம அர்பனுக்கும் ரூரலுக்கும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வித்தியாசமா இருக்கும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்த்து அதெல்லாம் ஒரு சேலஞ்ச் தான். வேற காஸ்ட் எஃபெக்டிவ், வேற ஃபார்மர்ஸால அந்த ட்ரோன்ஸ் அதெல்லாம் அவங்களால ஈஸியா வாங்க முடியாது, ஏன்னா அது ஹை காஸ்டா இருக்கும். அதெல்லாம் ஒரு விதமான சேலஞ்ச். இப்போ அதை நம்ம ஓவர் கம் பண்ணி வர நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து நிறைய இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஜால் ஜீவன் மிஷன், இந்த மாதிரி நிறைய ஸ்மார்ட் சிட்டி மிஷன், இந்த மாதிரி மிஷன்லாம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து நம்ம நிறைய அவேர்னஸ் கொடுக்கறது மூலமா ஃபார்மர்ஸ் வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஆனா மெயினா இனோவேட்டிவ் டெக்னாலஜி தான் வந்து ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? இப்போ நம்ம வந்து கிளீன் எனர்ஜியை யூஸ் பண்ணோம்னா கம்ப்ளீட்டா இந்த பொல்யூஷன் கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகுமா? நம்ம வந்து கிளீன் எனர்ஜி யூஸ் பண்ணும்போது பொல்யூஷன் அப்புறமா அதோட கிளைமேட் சேஞ்ச்ல வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகுது. பட் வந்து அதோட இம்பாக்ட் வந்து ஸ்டாப் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீ வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்துச்சுல, ஸோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நீ யூஸ் பண்ணும்போது அந்த பெட்ரோல் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ வந்து அந்த பொல்யூட்டட் ஏர் வந்து அது வந்து நம்ம அட்மாஸ்பியரோட மிக்ஸ் ஆகாது. ஸோ அப்போ நமக்கு வந்து அந்த அளவுக்கு டிசீஸும் நம்மள அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இது வந்து இந்த கிளீன் எனர்ஜி யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து அதோட இம்பாக்ட் வந்து குறையுமே தவிர்த்து ஃபுல்லா வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. இப்போ சோலார் பேனல் வந்து ஹீட் எனர்ஜியை எப்படி அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியா மாத்துது? ஃபர்ஸ்ட் வந்து அந்த சோலார் பேனல்ல வந்து ஒரு சோலார் செல் இருக்கும். ஸோ வந்து அந்த போட்டோவால்டிக் செல், அந்த செல்லோட நேம். ஸோ அந்த போட்டோவால்டிக் செல் மூலமா அது வந்து சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி அதை வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகி அப்புறமா அது வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும். புரிஞ்சுதா? இப்போ இந்த டெக்னாலஜிஸ் வந்து எப்படி சஸ்டைனபிள் இன்ஜினியரிங்க்கு சப்போர்ட் பண்ணுது? இந்த டெக்னாலஜிஸ் வந்து இன்ஜினியர்ஸ் வந்து புதுசா சஸ்டைனபிளா ப்ராடக்ட்ஸ் வந்து டிசைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அப்புறமா ரிசோர்ஸ் டிப்ளெக்ஷனை குறைக்குது. அதாவது நமக்கு ரிசோர்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணோம்னா அது வந்து குறையாம இருக்கிறதுக்கெல்லாம் இது வந்து உதவுது. அப்புறமா என்விரான்மெண்டல் இம்பாக்ட் எல்லாம் இது வந்து குறைக்குது. பயோகேஸ் குக்கிங்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகுமா? இல்ல, பயோகேஸ் வந்து குக்கிங்க்கு மட்டும் யூஸ் ஆகாது. இது வந்து குக்கிங்க்கும் யூஸ் ஆகும், அது நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றதுக்கு அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன். இப்போ வந்து நீ நிறைய இதெல்லாம் பார்ப்பேன், அந்த இப்போ எல்லாம் வந்து வெஹிக்கிள்ஸ்ல எல்லாம் பயோகேஸ் யூஸ் பண்றாங்க மேக்ஸிமம். புரிஞ்சுதா? கிரீன் பிளான்ஸ் வந்து நம்ம கிரீன் பில்டிங்ஸ்ல பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்?
நம்ம இப்போ ஒரு கிரீன் பில்டிங்ல பிளான்ஸ் வளர்க்கணும் அப்படின்னா ஃப்ரெஷ் ஏர் குவாலிட்டி கிடைக்கும். அந்த பிளேஸ் அது கூல வச்சுக்க உதவும். அப்புறம் போட்டோசிந்தசிஸ் மூலமா வெளியே இருக்க கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சு எடுத்து ஆக்சிஜனை வெளியிடும். இதனால நமக்கு ஹெல்த்தும் பாதிப்படையாது. அப்போ வந்து அந்த கூல் ஏர் எப்படி அது கிடைக்கும்? கூல் ஏர் கூல் ஏர் வந்து போட்டோசிந்தசிஸ் மூலமா பண்ணும்போது அந்த கூல் ஏர் வந்து தானாவே வெளியிடும் வெப்பமண்டலத்துக்கு ஏத்த மாதிரி. இந்த பெனிஃபிட்ஸ்ல வேற எவ்வளவுதான் இருக்கா? வேற இல்ல, வேற முக்கியமானது இருக்கு. நாய்ஸ் பொல்யூஷனை குறைக்கும். நாய்ஸ் பொல்யூஷன் எப்படி குறைக்கும்? நாய்ஸ் பொல்யூஷன் அந்த சவுண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணும். நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சவுண்ட்ஸ் அதை அப்சர்வ் பண்ணி அங்க உள்ள இருக்கவங்களுக்கு நாய்ஸ் கேட்காத மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா? சர்க்குலர் எக்கனாமி ஏன் ஃபியூச்சரோட ப்ளூ பிரிண்ட்னு சொல்றாங்க? இப்போ சர்க்குலர் எக்கனாமி வந்து ஒரு லீனியர் லூப் வந்து நம்ம சர்க்குலரா இது பண்றது, ரீயூஸ் ரிப்பேர் அந்த ரீசைக்கிள்ல அந்த மாடல்ல இப்படி பண்ணும்போது வந்து என்னன்னா வேஸ்ட் வராது. அப்போ நம்ம வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ண தேவையில்லை. அப்போ நம்ம டிஸ்போஸ் பண்ற ஏரியா வந்து என்விரான்மெண்ட், வாட்டர் பாடிஸ், அதே மாதிரி சீஸ், ஓஷன்ஸ், லேண்ட் நம்ம இது பண்ணும். அது என்ன ஆகும்னா என்விரான்மெண்ட்க்கு டேஞ்சர்ஸ் ஆகிறதுனால ஃபியூச்சர்ல அது, ஏன்னா ஒரு பிளாஸ்டிக் வந்து நியர்லி 25 மில்லியன் இயர்ஸ் தான் டீகம்போஸ் ஆகும். அதனால அது வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆகும். ஆனா இப்போ வந்து நம்ம வேஸ்ட் வந்து எலிமினேட் பண்றதுனால வேஸ்ட் நம்ம வெளியில கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சம் மினிமைஸ் ஆகும். அப்போ வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷன் சிலப்போ வந்து கரெக்டா ஒரு இது வந்து நம்ம நடைமுறைப்படுத்தினா வித்தின் 10 இயர்ஸ் நம்மளுக்கு வந்து மாற்றத்தை பார்க்கலாம். ஃபியூச்சர் ஜெனரேஷன் இது ப்ளூ பிரிண்ட் ஏன் கூப்பிடுறாங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணும்போது ஃபியூச்சர் ஜெனரேஷன் நம்ம சன்ஸ் அவங்கெல்லாம் இருக்கும்போது வந்து இதே மாதிரி பிளாஸ்டிக் வேஸ்ட், சீவேஜ் அதே மாதிரி எல்லாம் சீல இருக்கும்போது அவங்களுக்கு டேஞ்சரஸா இருக்கும். இப்போ சின்ன பசங்க வந்து அவ்வளோ இது ஸ்ட்ரென்தனா இருக்க மாட்டாங்க பிறக்கும்போது. அதனால சில டிஃபிகல்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இந்த சர்க்குலர் எக்கானமி யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சம் மினிமைஸ் ஆகி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து பொல்யூஷன் ஃப்ரீ ஏர்த்தை வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதனாலதான் நம்ம இப்போ சர்க்குலர் எக்கானமியை வந்து ப்ளூ பிரிண்ட் ஃபார் சஸ்டைனபிள் ஃபியூச்சர்னு கொடுக்குறோம். புரிஞ்சுதா? நம்ம இப்ப வேஸ்ட் எப்படி ஒரு ரீசைக்கிள் பண்ணி புதிய ப்ராடக்டா பண்ண முடியும்? இப்ப வேஸ்ட்னாலே தேவையில்லாத பொருள் தானே நம்ம சொல்லுவோம். அப்ப எப்படி அதை ஒரு நம்ம நியூ ப்ராடக்டா பண்ண முடியும்? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இப்ப வீட்ல எல்லாம் நம்ம நார்மலா இப்ப ஜூஸ் பாட்டில்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம அது அப்படின்னா ஜூஸ் பாட்டில்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம இப்ப வேஸ்ட் பேப்பர் இருக்கலாம், அதை வச்சு நம்ம வந்து பென் ஸ்டாண்ட், அது மாதிரி வேஸ்ட்டை வந்து வேல்யூபிள் ரிசோர்சஸ். அதே மாதிரிதான் இப்ப நான் ஃபர்ஸ்டே மென்ஷன் பண்ண மாதிரி பென் வச்சு அதை மெல்ட் பண்ணி இதை ஷேர் பண்றது, அது மாதிரி. அதுக்கப்புறம் அதை வந்து நிறைய ப்ராசஸும் இருக்கு. ஆனரோபிக் டைஜஸ்டர், பியூரிஃபிகேஷன், அதுல வந்து நிறைய பிளாஸ்டிக் வேஸ்ட் அதெல்லாம் வந்து உருக்கி இப்ப அதை வந்து கேஸ் இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் தெர்மல் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ரீசைக்ளிங்கோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம்? ரீசைக்கிளிங் வந்து இப்ப நம்ம வந்து ஒரு பொருளை ரீசைக்கிள் பண்ணோம்னா அதுல இருந்து நம்ம வந்து இன்னொரு இதை அப்டைன் பண்ணுவோம். அதனால நம்மளுக்கு திருப்பியும் அதே ரிசோர்ஸை யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. இப்ப ஏதோ நம்மளுக்கு வந்து இப்ப ஏதாவது வேல்யூபிளா ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு வேல்யூபிளான ரிசோர்ஸ் கிடைக்குதுன்னா அதை வச்சு நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு வேல்யூபிள் ரிசோர்ஸஸ் வச்சு அதே இன்னொரு இதுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வச்சு இன்னொன்னு செய்யும் போது நம்மளுக்கு ரிசோர்ஸும் கன்சர்வ் ஆகும், பொல்யூஷன், கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் எல்லாம் குறையும். புரிஞ்சா? இன்னைக்கு நாங்க வந்து எங்க குரூப் மெம்பர்ஸ் கூட எங்க ரிசர்ச் மெட்டீரியலை பத்தி நாங்க வந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு யான் டாபிக்கா இருக்கட்டும் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் ஃபார் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இப்ப அனுஸ்ரீ டாபிக்கா இருக்கட்டும் ரினியூவபிள் எனர்ஜி, இந்த மாதிரியான நாங்க எல்லாரோட டாபிக்குமே வந்து நாங்க நல்லா வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். எங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிட்டோம். அப்போ எங்களுக்கு வந்து இப்போ சிஎஸ்ஐஆர்ல நாங்க போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இங்கே நாங்க வந்து எங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டோம். எப்படி ப்ரெசென்ட் பண்றவே எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணனால எங்களுக்கு அங்க ப்ரெசென்ட் பண்ண நாங்க கான்ஃபிடென்ட்டா ப்ரெசென்ட் பண்ணலாம். அப்படி வந்து இந்த மாதிரி எங்க குரூப் டிஸ்கஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண குமரி அறிவியல் பேரவைக்கு எனது நன்றிகள்.